இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சின்னு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீலும் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அது என்ன ரீல் அப்படின்னு கேட்டிங்களன்னா, இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த லொக்கேஷன் ரீல் தான். இப்போ நீங்கள் எதனா ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதை வந்து வேறு லெவலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரீல்ஸாக வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து உங்களால் இன்ஸ்டாகிராமோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் எதனா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் போயிட்டு சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, அது வந்து வேஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரீலாக எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் எப்படி நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ரீல் தான். இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா, நம்மளுடைய சேனல்லே இதை பற்றி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவல் ரீல் வந்து உங்களால் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவல் ரீலை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு ஆப் வந்து தான் அந்த ட்ராவல் ரீலே நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் வந்து டவுன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா ஹவ் டு கிரியேட் கிரேசி ட்ராவல் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆப் வந்து உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் போகிறேன்னா அந்த செகண்ட் இருக்கிறதுல வந்து நான் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ சென்னையிலேருந்து டெல்லி போகிறோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட மாட்டோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டூர் போகிறோன்னாலே ஒரு சில இடத்த வந்து சுற்றி பார்த்து தான் வருவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பெங்களூரில் சித்தப்பா வீடு இருக்குன்னா வச்சுக்கோங்க, அங்கே போவோம். மும்பையில் வந்து நம்ம பெரியப்பா வீடு இருக்குன்னா அங்கே போவோம். அதே மாதிரி கொல்கத்தாவில் வந்து நம்ம மாமா வீடு இருந்தால் அங்கேயும் நம்ம வந்து போவோம். ஸோ நம்ம வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் அந்த லைனை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு லெவலில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கீழே வந்து ஒரு கார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்களன்னா இதில் வந்து நிறைய கார்ஸ் கொடுத்துருப்பாங்க, பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏரோப்ளேனு, அப்புறம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அதோட கலரும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார் மூவ் ஆகிற போது உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து ப்ளே பண்ணுற ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. வீடியோவோட டியூரேஷன், அதாவது எவ்வளோ செகண்ட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அந்த மேப்பில் போகிற அந்த காரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோவோட ரேஷியோ, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணுமா போர்ட்ரேட்டில் இருக்கணுமா, அதையும் உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களன்னா கீழே வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய மொபைல் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு முன்னாடி நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை.